ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு பொடி மட்டும் போட்டால் போதும். வேறு பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சோம்பு பொடி போட்டுட்டு இந்த பூண்டை வந்து ஒரு 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நைஸாக நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்றோம். நல்லா அது வாசனை வர வரைக்கும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையையும் சேர்த்து நம்ம வதக்கணும். கொஞ்சமாக சாதத்துக்கு எப்படி அப்படிங்கிறத தான் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் சாதம் கூட போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு, வெங்காயம்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மார்னிங் அவசரமாக குழம்பெல்லாம் வைக்க நேரம் இல்லைன்னா டக்குன்னு இதை செஞ்சிட்டிங்கன்னாக்கா ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே இது முடிஞ்சிடும். நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்கெல்லாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் ரொம்ப மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல கிரேவி கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயில் கூட சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் ஆயில் கூட குறைச்சி தான் விட்டுருக்கேன். மல்லித்தழையை கொஞ்சம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் தேவையான அளவு ஒரு 2 கரண்டி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு தக்காளி போட்டிங்கன்னா 2 கரண்டி சாதம் போடலாம். ஒரு டிஃபன் பாக்ஸில் வைக்கிற அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும். இது கூட எக்கு கிரேவி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம்.